இன்றைக்கி ராகி களியும் கடலைப்பருப்பு சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி களிக்கு கரெக்டாக தண்ணி எவ்வளோ ஊற்றுறதுன்னு சொல்கிறேன். நான் இப்படி தான் வந்து மேக்ஸிமம் எல்லா டைமும் வந்து பண்ணுவேன். 1 டம்ளர் ராகி மாவு எடுக்கிறீங்கன்னா 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி. நான் வந்து இன்றைக்கி 2 டம்ளர் வந்து ராகி மாவு எடுத்திருக்கேன். மொத்தம் 5 டம்ளர் வந்து சேர்க்கணும். அதில் 2 டம்ளர் தண்ணி வந்து மாவுலேயே சேர்த்துட்டேன். 2 டம்ளர் வந்து கொதிக்க வச்சுருக்கிறேன். நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து ராகி களி பண்ணுறோமோ அதில் கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொரு டம்ளர் தண்ணி வந்து சைடில் வச்சுருக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கொதிக்கட்டும், லாஸ்ட்டாக சேர்த்துக்கலான்னு சொல்லி. இப்போ 2 டம்ளர் ஊற்றி அந்த மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. சைடில் 2 டம்ளர் தண்ணி நல்லா கொதித்ததும் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே வந்து அந்த நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிடுங்க. கட்டியோடு கரைச்சிங்கன்னா அந்த கட்டி கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கும். கட்டி இல்லாமல் கரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இதே இது வந்து நீங்கள் மாவு அப்படியே போடுறீங்க அப்படின்னா, இப்போ உள்ளே போட்டுட்டு அப்படியே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் சிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாவு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டியே விழுகாது. அது இன்னொரு டைம் வந்து நான் பண்ணி காட்டுறேன். இது புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள். இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியாக வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம சைடில் வச்சுருக்கிறோம்ல ஒரு டம்ளர் தண்ணி, அதையும் எடுத்து ஊற்றி அடுப்பை சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நல்லா நொறையாக சூப்பராக வெந்து வரும். இதோட 5 டம்ளர் கரெக்டாக தண்ணி முடிஞ்சிச்சு. 1 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி களி நல்லா வெந்து நொறையாக சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 2-3 நிமிஷம் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா கையில் ஒட்டாது. அதுதான் வந்து களிக்கு வந்து கரெக்டான பதம். இது நல்லா இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் மறுபடியும் தட்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்குள்ளே வந்து நம்ம கடலைப்பருப்பு சட்னி அரைச்சிக்கலாம். வறுத்த கடலைப்பருப்பு, உப்பு, பூண்டு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து புளி, வெல்லம், ஒரு தக்காளி வந்து பச்சையாகவே சேர்த்துக்கோங்க. இது வந்து எங்கள் அத்தை இப்படி பண்ணுவாங்க, ஆனால் சூப்பராக இருக்கும். தக்காளியை வதக்கியும் சேர்ப்பாங்க, இப்படியும் சேர்ப்பாங்க. பச்சையாக சேர்த்தா என்ன ஆகும்லாம் நினைக்காதீங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. எல்லாம் சேர்த்து லைட்டாக கொரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. மண்டை வெல்லம் ஒரு சின்ன கட்டி சேர்த்துருக்குது, அதை நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அரைச்சி தாளிக்கலாம் தேவையில்லை களிக்கு. அப்படியே வச்சுக்கலாம், கெட்டியாக வச்சுக்கலாம், இல்லையா தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. அவ்வளோதான், களி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ ஒரு கரண்டியை தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக குண்டு குண்டாக வரும். அப்படியே மறுபடியும் வந்து தண்ணியில் கையை நனைச்சிட்டு அப்படியே கையிலே வந்து உருண்டை பண்ணிக்கலாம். இப்போ வந்து சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்கள் மோர் ரெடி பண்ணி வச்சு நல்லா கொஞ்சம் களி ஆறுனதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை எல்லாம் போட்டும் குடிக்கலாம். தயிர்லேயும் கரைச்சி குடிக்கலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள்.